என்னடா இன்னைக்கு எபிசோட சும்மா விசில் கைத்தட்டலாம் சும்மா பறக்குது போலையடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணிஸ் யூஸ் கைஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாட்டர்டே ஹேப்பனிங்ஸ் என்ன ப்ரோ நடந்துச்சு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு எபிசோடில். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ள என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எபிசோட் ஸ்டார்ட் ஆகினே யாருக்கெல்லாம் ப்ரோ கிளாப்ஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ யாருக்கெல்லாம் கிளாப்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் அவர்களுக்கு, ஜாக்லின் அவர்களுக்கு, தீபக் அவர்களுக்கு, பவித்ரா, மஞ்சரி எல்லாருக்குமே பயங்கரமான கிளாப்ஸ் மக்களே. இதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம முத்துக்குமரன், ஜாக்லின் அவர்களுக்கு செம விசில் பறகுது கைத்தட்டல். ஸோ அந்த மாதிரி கைத்தட்டல். ஸோ இதில் முத்துக்குமரனுக்கு தான் பயங்கரமான கிளாப்ஸ்னு நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். இதில் முத்துக்குமரன், ஜாக்குக்கு பயங்கரமாக கிளாப்ஸ். ஸோ அப்புறம் மஞ்சரி, தீபக், பவித்ரா இவங்க எல்லாருக்குமே ஒரு அளவு ஓகே அந்த மாதிரி கிளாப்ஸு. பட் ஆனால் மிச்சம் எல்லாருக்குமே பின்றா சத்தமே வரலையா மிச்சம் எல்லாருக்குமே. ஸோ இதில் ஒருத்தவங்க வந்துட்டு வாண்டடாக கிளாப்ஸ் வாங்கி வேணும்னு சொல்லி வாண்டடாக கேட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எபிசோடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் எதெல்லாம் வந்து எபிசோடில் வரப்போகுதுன்றது தெரியல. ஸோ இவங்க எதெல்லாம் கட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன மேட்ரு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ 2ல் நடந்துச்சு இல்லையா அந்த முரண்பாடு மேட்ரு, அதெல்லாம் கேட்குறாரு நம்ம விஜேஎஸ். ஸோ அதெல்லாம் கேட்டு முடிச்சோடனே நம்ம முத்துக்குமரன் அவர்கள் ஏஞ்சி எல்லாரும் பதட்டமாக பேசும்போது நம்ம முத்துக்குமரன் அவர்கள் மட்டும் சும்மா ஏஞ்சி ஜாலியாக ஒன்று பேசியிருக்காப்புல. அது பயங்கரமாக அங்கே வந்துட்டு இதாகி எல்லாரும் சிரித்து பயங்கரமான கைத்தட்டல். ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் எபிசோடில் பாருங்கள், கண்டிப்பாக அது புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி அவர்கள் எப்படி ப்ரோ இன்னைக்கு ஜெஃப்ரி சாட்டர்டே எவிக்ஷனில் ஜெஃப்ரி வந்தார் அப்படின்னு கேட்கறது புரியுது. ஸோ எபிசோடில் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு மக்களே. அதில் அந்த மேட்டரில் வந்துட்டு எவிக்ஷனே மாற்றிட்டாங்க. அன்ஷிதா தான் இன்றைக்கி எவிக்ஷன் ஆகிருக்க வேண்டியது. சாட்டர்டே எபிசோடில் அன்ஷிதா தான் எவிக்ட் ஆகிருக்கணும். அந்த சம்பவம் எபிசோடில் நடந்ததுனால ஜெஃப்ரியே எவிக்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. நாளைக்கு அன்ஷிதாவை பண்ண போகிறாங்க. நாளைக்கு எபிசோடில் அன்ஷிதா எவிக்ட் ஆவாங்க. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ அப்புறம் வேறு என்ன ப்ரோ நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. நம்ம அருண் அவர்கள் வழக்கம் போல் நம்ம விஜிஎஸ் கேட்ட கேள்விக்கு எப்படியா சுற்று போட்டு வேற எங்கேயா போய் கனெக்ட் பண்ணி ஒன்று பண்ணி மொக்க வாங்கியிருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஜெஃப்ரி அவர்கள் எவிக்ட் ஆகும்போது நம்ம சௌந்தர்யா அவர்கள் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க நம்ம சௌந்தர்யா அவர்கள். ஸோ இதெல்லாம் தான் நடந்திருக்கு மக்களே. ஸோ என்ன ப்ரோ இவ்வளோதானா ப்ரோ எபிசோடு அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. இவ்வளோதான் மக்களே. ஸோ ஆனால் வந்துட்டு விசில் கிளாப்ஸ்லாம் சும்மா பறந்துச்சான், சும்மா பறக்குது அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ எதெல்லாம் இவங்க கட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எபிசோடில் கட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டென்ட் பெருசாக இல்லை. ஸோ எல்லாத்தையும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸ், ஜாக்லின் ஃபேன்ஸ் உங்களுக்கு ட்ரீட் தான் இன்னைக்கு எபிசோட். பயங்கரமா முடிச்சு விட்டீங்க போங்க. மக்கள் ஓட்டு நீங்க கணக்கு எடுத்துக்கிறீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மத்தபடி தீபக், மஞ்சரி, பவித்ரா இவங்க எல்லாருக்குமே கைத்தட்டல் வந்திருக்கு. யார் எவிக்ட் ஆனா கொஞ்சம் கம்மி. என்னைக்கு எபிசோட்ல யார் எவிக்ட் ஆக போறா என்ன நடக்க போகுது அதை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். சோ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நாம வந்து அன்ஷிதா வந்து சாட்டர்டே எவிக்ட் ஆக போறாங்க சொல்லிருந்தோம் இல்லையா. இதுதான் பிளான் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி அத அப்படியே ஸ்டபிள் பண்ணி அன்ஷிதாவை சண்டே எபிசோட்ல எவிக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சாட்டர்டே எபிசோட்ல எவிக்ட் பண்ணாங்க பாத்துங்க. இன்னைக்கு எபிசோட் சாட்டர்டே எபிசோட் இப்பதான் ஷூட் முடிஞ்சது. சாட்டர்டே எபிசோட்ல நம்ம ஜெஃப்ரி அவர்களே எவிக்ட். சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சோ நாளைக்கு சண்டே வந்துட்டு வந்து நம்ம அன்ஷிதா அவர்களே எவிக்ட் செய்வாங்க. நம்ம சேச்சியும் அக்கா தம்பி முடிச்சு விட்டியே ஒண்ணா சேர்ந்து ரெண்டு பேரும் தான் லீஸ்ட்ல இருந்தாங்க நண்பர்களே.